பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒன்னும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவன். பொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்துன்னு வருவான், ரிப்பேர் பண்ணிட்டான். துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான். கார் எடுத்துட்டு போவான், வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் 1க்கு 2 பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன்? நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அத வரா. ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கங்க. ராஜு இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? போங்க. தம்பி, சாவிய என்ன ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும்? என் தாயும் மலடுன்னு சொன்னானா ஒருத்தன். அந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்ற. உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட பிள்ளை மாதிரி தெரியுது. இந்த பசங்களோட சேராத. ஏ கலரு, உன்னை பாத்துக்கிற. கண்ணா அண்ணா, ரஜினி செய்யுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். இதான் உன் வீரமா? அடி வாங்கிட்டு நிக்கிறியே. நின்னானு பரவாயில்லைங்க, சோர்ந்துட்டாரு. இவர் நம்பினா அவ்வளவுதான். மா சரியான அடி. சங்கரை ஏன் அடிக்கலன்னு இன்னொரு நாள் சொல்றேன். ஆமா, கிழிச்ச. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? போங்க, வேலையை பாருங்க. அண்ணி, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரே ஏசி போட்ட மாதிரி குழுகுலுன்னு இல்ல. உங்களுக்கு இந்த ஊரு பிடிச்சிருக்கா? எனக்கு எதுவுமே பிடிக்கல ராஜு. நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. ராஜு, உங்க அண்ணனுக்கு உன்னை ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசை இருந்தது. இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு. அவரோட ஆசையை நிறைவேத்துப்பா. அது மட்டும் இல்ல, நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நீ நேத்து அண்ணனை பார்த்தேன். என்னது? வந்து நேத்து ராத்திரி கனவுல வந்தாரு. அண்ணி, மறுபடியும் நிஜமாவே அண்ணன் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பைத்தியக்காரத்தனமா ஏதாவது வளராத. சாப்பிடு ராஜு. வா சங்கர் வா. பாஸ் நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை கடத்திட்டு வந்துட்டேன். இந்தாங்க. வெரி குட். கட்டிக்கிட்டு வான்னு சொன்னா வெட்டிக்கிட்டு வர்ற ஒரே ஆளு நீதான். நீ என் குரூப்ல இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு பயிலும் அசைக்க முடியாது. வெல் டன். எவ்வளவு வேணும்? நான் உங்ககிட்ட எப்போதுமே பேரம் பேசினதே கிடையாது. சரி, 10,000 எடுத்துக்க. உனக்கு எப்பவாவது பணம் தேவைன்னா என்கிட்ட வா. சங்கர், சங்கர், யார் பாரு?
பாத்துப்பா, விட்டுட போற. டக்கருப்பா, பாத்தியா நம்ம கால் வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால. புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா. பாரு, விட்டுட்டு பாரு. கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்டு போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு, இத பெட்டு. பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேள? ஏன் கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல? இப்ப உறங்குங்க. சரிங்க. இந்தாங்க, சாப்பிடலாம். வேண்டாம் சாப்பிடுங்க. வேண்டாம், தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக்கிறீங்க. தண்ணி போட்டு வெறும் வயிற்றுல தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும். காட்டுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. எவன்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சலா போட்டு. இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். போ போ. யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு விட்டுறீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு விட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதி என்ன ஆறுது? யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல். இதை விட இது பெட்டர். நேத்து நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு தூங்க வச்சிட்டேன். அதை மறந்துட்டீங்களா? அதான் ஏன்னு கேக்குற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவுக்கு கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்த கை கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸ காட்டி கொடுக்க முயற்சி பண்ற. வேண்டாம், அன்பு வம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, வீச்சு தான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ ஏன் அவன் வீட்டுக்கு போன? பொங்கல் கொடுத்த திருடங்களோட நீ ஏன் சகவாசம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? அவனோட சேர்ந்து ஏதாவது கொள்ளையடிச்சு சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு பாக்குறியா? அவனுக்கு பொங்கல் ஊட்டி விட்டியே, நீ என்ன அவன் பொண்டாட்டியா? வாய மூடு. மனுஷன் நிதானம் இல்லாம தடுமாறி அவருக்கு உதவுனேன், பொங்கல் ஊட்டினேன். அது தப்பா? அது தப்புன்னா அந்த தப்புன்னு 1000 தடவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். போய் சாப்பிடு போ. ஓடி.